இயேசுவின் தாயான மரியா உலகின் பல நாடுகளில் வாழும் மக்களிடையே தோன்றி இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். யோவான் 2:5 இறைவார்த்தையில் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். உலகம் முழுதும் அவர் தோன்றிய இடங்களின் பெயரால் விண்ணேற்பு அன்னை, பனிமய அன்னை, ஆரோக்கிய அன்னை, லூர்து அன்னை, அமலோற்பவ அன்னை, பாத்திமா அன்னை, ஜெபமாலை அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அன்னையின் அருங்குணங்கள் என்ன என்று பார்க்கலாமா? இறைவனுடைய வார்த்தைக்கு பணிந்து நடத்தல். இதோ சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கடவுளின் வார்த்தைக்கு முற்றிலும் பணிந்து தன்னை கையளித்தார் அன்னை மரியா. இறைவனுடைய வார்த்தையை தியானித்தல். கடவுளுடைய வார்த்தையை எப்போதும் அன்னை மரியாள் மனதில் இருத்தி தியானித்து கொண்டிருப்பதாக விவிலியம் சொல்கிறது. இறை வார்த்தையின்படி நடத்தல். அன்னை மரியாளும் இறை வார்த்தைகளின்படி நடந்து கானாவூர் திருமணத்தில் பணியாளர்களிடம் சொல்லுகிறார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று நம்மையும் இயேசுவின் வழி நடக்க அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அன்னை மரியாள் தாழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர். அவருடைய வாழ்வில் பொறுமை, எளிமை, அன்பு காட்டுதல், மன்னித்தல், குறைகளை ஏற்றல் மற்றும் துன்பங்களை ஏற்றல் ஆகிய நற்குணங்கள் மிகுந்து இருந்தன. இத்தகைய நற்குணங்கள் நிறைந்த அன்னை மரியாளுக்கு தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்ட ஆலயங்கள் பற்றி பார்க்கலாமா? புனித ஆரோக்கிய அன்னை பசிலிக்கா, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் மாவட்டம். 16ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த 3 புதுமைகளினால் இங்கே ஆரோக்கிய அன்னையின் பக்தி பரவலாயிற்று. இவ்வாலயத்தின் மேற்கில் உள்ள விரிவாக்க முகப்பு பிரான்சு நாட்டில் லூர்து நகரில் உள்ள பேராலய வடிவில் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரோக்கிய அன்னையின் புதுமைகள் என்ன என்று பார்க்கலாமா? இடைய சிறுவனுக்கு காட்சி தந்தது, தயிர் விட்ட முடவனுக்கு கால் நலமடைந்தது, போர்ச்சுகீசிய மாலுமிக்கு கடும் புயலில் கரை வந்தடைய உதவியது. அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம், பெசன்ட் நகர், சென்னை. அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம். இத்திருத்தலத்தில் பொங்கி பீரிட்டு வரும் அற்புத நீரூற்று பிரசித்தி பெற்றது. அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம், அண்ணாநகர், மதுரை மாவட்டம். அன்னை வேளாங்கண்ணி மாதா திருத்தலம், சாஸ்திரி நகர், சென்னை. அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம், மலசரவாக்கம், சென்னை. புனித இருதய மாதா ஆலயம், வேப்பங்காடு, மெய்ஞானபுரம். புனித மகிமை மாதா திருத்தலம், பழவேற்காடு, திருவள்ளுவர் மாவட்டம். விண்ணரசி அன்னை ஆலயம், இருதயம்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம். புனித காணிக்கை மாதா ஆலயம், மாதாபுரம், கன்னியாகுமரி மாவட்டம். புனித பாத்திமா அன்னை திருத்தலம், வள்ளியூர், திருநெல்வேலி மாவட்டம். புனித பாத்திமா அன்னை ஆலயம், புத்தூர், திருச்சி மாவட்டம். புனித பாத்திமா அன்னை திருத்தலம், கோடம்பாக்கம், சென்னை. புனித பாத்திமா அன்னை திருத்தலம், தாம்பரம், செங்கல்பட்டு மாவட்டம். புனித பாத்திமா அன்னை திருத்தலம், கோயமுத்தூர். புனித லூர்து மாதா ஆலயம், பெரம்பூர், சென்னை. புனித லூர்து மாதா திருத்தலம், கழுகுமலை. புனித லூர்து அன்னை திருத்தலம், லூர்துபுரம், திருப்பூர் மாவட்டம். அங்குள்ள அற்புத நீரூற்றினால் பலர் நோய்கள் நீங்கி குணம் பெற்றார்கள். புனித லூர்து அன்னை ஆலயம், ஆலான் விளை. புனித லூர்து அன்னை ஆலயம், திருத்துறைப்பூண்டி. புனித லூர்து அன்னை ஆலயம், கணக்கன்குப்பம், விழுப்புரம் மாவட்டம். புனித லூர்து அன்னை ஆலயம், மலக்கோட்டை, திருச்சி மாவட்டம். தெற்கு பிரான்சில் உள்ள உலக புகழ்பெற்ற லூர்து பசிலிக்காவின் பிரதிபலிப்பாகும். புனித லூர்து அன்னை ஆலயம், திருமலாபுரம். புனித லூர்து அன்னை ஆலயம், இடிந்தகரை. இடைவிடா சகாய மாதா ஆலயம், துறைப்பாக்கம், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டம். சகாய மாதா திருத்தலம், மணலி, சென்னை. இடைவிடா சகாய அன்னை திருத்தலம், வழுக்கம்பாறை, சகாயபுரம், குமரி மாவட்டம். இடைவிடா சகாய அன்னை ஆலயம், மதுரை. புனித சகாய மாதா திருத்தலம், படப்பை, காஞ்சிபுரம் மாவட்டம். புனித அடைக்கல மாதா திருத்தலம், ஏலாக்குறிச்சி, அரியலூர் மாவட்டம். புனித பர்லோக மாதா பசிலிக்கா, காமநாயக்கன்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். இத்திருத்தலம் வீரமாமுனிவருடன் தொடர்புடையது என்பது குறிப்பிடத்தக்கது. அமளி அன்னை திருத்தலம், அமளி நகர், தூத்துக்குடி மாவட்டம். திருக்கல்யாண மாதா ஆலயம், தூத்துக்குடி மாவட்டம். செல்வ மாதா திருத்தலம், உவரி, திருநெல்வேலி மாவட்டம். இத்திருத்தலம் கப்பல் மற்றும் விமான வடிவில் கட்டப்பட்டுள்ளது என்பது இதன் சிறப்பு. அதிசய மின்னல் மாதா திருத்தலம், தன்னூத்து, திருநெல்வேலி மாவட்டம். புனித அலங்கார உபகார மாதா திருத்தலம், கன்னியாகுமரியின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. அதிசய மணல் மாதா திருத்தலம், மணப்பாடு, தூத்துக்குடி மாவட்டம். திருக்கல்யாண மாதா திருத்தலம், காளான் விளை, தூத்துக்குடி மாவட்டம். புனித பனிமய மாதா திருத்தலம், கள்ளிக்குளம், திருநெல்வேலி மாவட்டம். இங்குள்ள மாதா காட்சி கொடுத்தார் என்பது இதன் சிறப்பு. பனிமய மாதா திருத்தல பேராலயம், தூத்துக்குடி மாவட்டம். பல நூற்றாண்டுகள் கடந்து பிரசித்தி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடைக்கல மாதா ஆலயம், திருநெல்வேலி டவுன். புனித வியாகுல அன்னை திருத்தலம், மேட்டுப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம்.
சமீப காலத்தில் மாதா சுரூபத்தில் இருந்து கண்ணீர் வடிந்த அற்புதம் இங்கேதான் நிகழ்ந்தது. தூய வியாகுல அன்னை மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை இரட்டை திருத்தலம். தேவசகாயம் மவுண்ட் ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரி மாவட்டம். விரும்பு மரம் தரும் வியாகுல மாதா திருத்தலம் மலையான்குளம் திருநெல்வேலி மாவட்டம். மாதாவின் பாதம் பட்ட புண்ணிய பூமியாக கருதுகிறார்கள். குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதா திருத்தலம் காங்கேயம் திருப்பூர் மாவட்டம். புனித ஜெபமாலை மாதா பசிலிக்கா கோயம்புத்தூர் மாவட்டம். உலக புகழ்பெற்ற பூண்டி மாதா பசிலிக்கா பூண்டி தஞ்சாவூர் மாவட்டம். புனித விண்ணரசி மாதா ஆலயம் கொக்கராயன்பேட்டை நாமக்கல் மாவட்டம். ஊஞ்சல் மாதா திருத்தலம் தேன்பாக்கம் மரக்காணம். சிறுமலை மாதா திருத்தலம் விருதுநகர் மாவட்டம். இங்குள்ள மாதா பூங்கா மற்றும் புனிதர்கள் பூங்கா சிறப்பு வாய்ந்தது. சலைத் மாதா திருத்தலம் கொடைக்கானல். உலகிலேயே 2வது சலைத் மாதா ஆலயம் இதுதான். துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னை ஆலயம் தாளம்பூர் சென்னை. ஆசியா கண்டத்திலேயே முதல் ஆலயம் இது. பெரிய நாயகி மாதா திருத்தலம் கோணான்குப்பம். புனித பெரிய நாயகி அன்னை ஆலயம் பெரியபாளையம் திருவள்ளூர் மாவட்டம். புனித பெரிய நாயகி மாதா ஆலயம் ஆவூர் புதுக்கோட்டை மாவட்டம். புனித மலை மாதா திருத்தலம் கொணலை திருச்சி மாவட்டம். அதிசய மலை மாதா கள்ளிக்குளம். குருசுமலை மாதா திருத்தலம் வேலாயுதபுரம் தென்காசி மாவட்டம். புனித சிந்தாதிரை மாதா திருத்தலம் எருக்கூர் மயிலாடுதுறை மாவட்டம். தரகு மலை மாதா ஸ்ரீவில்லிபுத்தூர். புனித பாத்திமா அன்னை ஆலயம் புத்தூர் திருச்சி மாவட்டம். புனித ஆரோக்கிய அன்னை மலை மாதா திருத்தலம் அம்மா சத்திரம் புதுக்கோட்டை மாவட்டம். செங்கோல் மாதா ஆலயம் திருமலை ராயபுரம் புதுக்கோட்டை மாவட்டம். தூய பனிமய மாதா ஆலயம் மலையடிப்பட்டி திருச்சி மாவட்டம். புனித தைனீஸ் மாதா திருத்தலம் சிவரக்கோட்டை சிவகங்கை மாவட்டம். பட்டமரம் தலையை வைத்து அன்னையின் அற்புதத்தால் இத்திருத்தலம் புகழ்பெற்று விளங்குகிறது. புனித மலர்மலை மாதா திருத்தலம் புஷ்பகிரி. மலை மாதா திருத்தலம் சிறுமலை அடிவாரம் திண்டுக்கல் மாவட்டம். புனித விண்ணரசி அன்னை பேராலயம் மேலூர். விண்ணரசி அன்னை ஆலய மாரானோடை விழுப்புரம் மாவட்டம். புனித அற்புத அன்னை ஆலயம் அழகப்பா சமுத்திரம். புனித அமல அன்னை ஆலயம் பனங்குடி. சலைத் மாதா திருத்தலம் வரதராஜன்பேட்டை. புனித சலைத் மாதா திருத்தலம் கண்டியாங்குப்பம் கடலூர் மாவட்டம். புனித லூர்து மாதா திருத்தலம் சேத்துப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம். மலை மாதா திருத்தலம் அச்சரப்பாக்கம். மலை குகை மாதா ஆலயம். தூய அமலோற்பவ அன்னை ஆலயம் மாங்கரை. புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் கொம்பாக்கம் வில்லியனூர். விண்ணரசி மாதா தேவாலயம் கோபாச்சத்திரம் தர்மபுரி மாவட்டம். அதிகாரப்பூர்வமாக சொர்க்கராணி அன்னை தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. புனித கார்மேல் மலை மாதா திருத்தலம் இளையாங்கண்ணி திருவண்ணாமலை மாவட்டம். புனித கார்மேல் அன்னை ஆலயம் கோவளம். புனித மரியன்னை பேராலயம் மதுரை. புனித மரியன்னை பேராலயம் மேலப்புதூர் திருச்சி மாவட்டம். புனித மரியன்னை ஆலயம் பாரிஸ் கார்னர் சென்னை. புனித பர்லோக மாதா ஆலயம் வெள்ளான்குளம் திருநெல்வேலி மாவட்டம். மது மாதா சர்ச்சு தாளமுத்து நகர் தூத்துக்குடி மாவட்டம். பரிசுத்த பரிபூர்ண அன்னை ஆலயம் பழைய காயல் தூத்துக்குடி மாவட்டம். பனிமய அன்னை ஆலயம் ராயப்பன்பட்டி தேனி மாவட்டம். ஆரோக்கிய அன்னை ஆலயம் அன்னை இந்திரா நகர் தேனி மாவட்டம். அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம். தூய அடைக்கல அன்னை திருத்தலம் ஆண்டிப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். புனித அடைக்கல அன்னை திருத்தலம் நாவலூர். புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம். அமல அன்னை ஆலயம் குராம்பேட்டை சென்னை. புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் மதுரை. தென் தமிழகத்தில் தூண்கள் இல்லாமல் கட்டப்பட்டுள்ள முதல் ஆலயம் என்ற சிறப்பை பெற்றிருக்கிறது. புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் ஓரிக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம். தூய ஜெபமாலை அன்னை ஆலயம் பிலாவிலை கன்னியாகுமரி மாவட்டம். புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் மேலப்பெருவிலை கன்னியாகுமரி மாவட்டம். நூற்றாண்டுகளை கடந்த ஆலயம் என்ற பெருமை உடையது. புனித மரியன்னை ஆலயம் வெட்டிக்குழி கன்னியாகுமரி மாவட்டம். அன்னை மரியா இதயத்தில் பரிவும் பாசமும் இறைப்பற்றும் மாசில்லா தூய்மையும் நிறைந்தவர். அவருடைய இதயத்தில் இருந்து ஒளி அன்பு இரக்கத்தின் ஊற்று நம்மை நோக்கி வருகிறது. அன்னை மரியா இறைவனால் முன்மொழியப்பட்டு இறை வாக்கினர்களால்
முன்னறிவிக்கப்பட்டு அமளியாய் பிறந்து எப்போதும் கன்னியாய் வாழ்ந்து இறைவனோடு தாயாக உயர்வு பெற்று உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அன்னை மரியா என்பது நாம் அறிந்ததே. அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களின் கண்ணீர் துடைப்பதற்காகவே காலமெல்லாம் இயேசுவிடம் பரிந்து பேசி வாழ்நாள் முழுவதும் பிறருக்காக வாழ்ந்தவர் அன்னை மரியாள். அன்னை வழியில் நடந்தால் 1000 நன்மைகள் தேடி வரும் என்பதை உலகிற்கு உணர்த்திடுவோம். இந்த பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள அன்னை மரியாவின் 100 திருத்தலங்கள் பற்றிய தகவல் உள்ளன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உள்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.